வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விரட்டிய திமுக, வெறுக்கும் தவேகா, வீதியில் காங்கிரஸ் அதிகமா ஆடனா இதுதான் நிலைமை. முதல்ல காங்கிரஸ்காரனுக்கு தன்மானம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா திமுக காரங்க காங்கிரஸ் கட்சியை கழுவி ஊத்துறானுங்க. ஆனாலும் முதல்ல திமுக கூட்டணி, அவன் வேணான்னா நான் அடுத்த கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு எதுக்காக ஒத்த காலில் நிற்கிறான்னு நமக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சிக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா RS பாரதி இப்படி பேசுவாரா? எப்படி பேசியிருக்காருன்னு கேட்குறீங்களா? முதல்ல கேட்டு வாங்க. நான் சொன்ன காங்கிரஸ் இது வாடிக்கை இப்போல்ல, இந்த தேர்தல் இல்லை, ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க சொல்லுவாங்க யாரோட கூட்டணி இருந்தாலும் சொல்லுவாங்க. எங்களோட கூட்டணி போது சொல்லுவாங்க, இல்லை வேற கூட்டணி இருக்கும்போது கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு வந்து அது இருந்தால் தான் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இது வாடிக்கை இருந்தால் தான் காங்கிரஸ். அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து அது ஒன்றும் புதுசு இல்லை, எங்களுக்கு அது புதுசு இல்லை. இது ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாடி இப்படி வரும், அதை நாங்கள் சமாளிச்சிருக்கோம். RS பாரதி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கட்சிக்காரன் அப்படிதான், அப்படி பேசலாம் காங்கிரஸ் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ கொள்கை பேசுறவன் காங்கிரஸ் கட்சிக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்முடைய RS பாரதி அவர்கள் சொல்றாருன்னு நீங்க நினைக்காதீங்க. காங்கிரஸ் கட்சிக்காரன் என்றால் ஆளுக்கு ஒன்று தான் பேசுவான், அவனுக்குள்ள கட்டுக்கோப்பே கிடையாது. சத்தியமூர்த்தி பவன்ல ஆலோசனை கூட்டணும் போவான், அவனுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க, வேட்டியை கீழ்ச்சிக்கிட்டு தான் வெளியே வருவானுங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த மாதிரி தான் திமுக கிட்ட வந்து மல்லு கட்டுவானுங்க. ஆனா கடைசியில பெட்டிப்பாம்பா அடங்கி போயிடுவானுங்க. அவங்களை எப்படி அடக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும், இது வாடிக்கை தான், அதெல்லாம் நாங்க பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்றதன் மூலமாக எல்லாம் காலி பெருங்காய டப்பா தான். அதில் வாசனை வரும், அதில் ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரை குடம் தான், ரொம்ப தழும்புவாங்க. அதனால அவங்க என்ன பேசினாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்றது RS பாரதியுடைய எண்ணமா இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் கட்சிக்காரன் என்றால் உறுதியாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டான், ஆளுக்கு ஒன்று பேசுவான், ஒற்றுமையாக இருக்க மாட்டான், தலைமைக்கு கட்டுப்படாதவன். அது மட்டும் கிடையாது, இங்க ஆளுக்கு ஒன்று பேசுறான் இல்ல, இவனுங்களை டெல்லியில் இருக்கான் பார், அவன் கூட கண்ட்ரோல் பண்ண மாட்டான். கடைசியில வீசி எறிவதை வீசி எறிஞ்சா அவன் பொறிக்கும் போயிட்டே இருப்பான் அப்படின்றது தான் நம்முடைய RS பாரதியுடைய நினைப்பு. காங்கிரஸ் கட்சியை ரொம்ப குறைத்தே மதிப்பிடுகின்றார்கள். ஆனாலும் எதுக்கு திமுகவுடன் ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லைங்க. அது மட்டும் கிடையாது, தவேகாவுடன் பேசணும்னா உறுதியா போய் பேசணும், அப்பதான் அந்த கட்சிக்கு காங்கிரஸ் ஆனது மதிப்பளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவேகா காரங்க நினைப்பாங்க. ஆனா தவேகா இப்ப என்ன நினைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அட நம்மளை வச்சு திமுக இடத்துல வேற வலிமையை கூட்டுறான், அவனை ஏன் நாம வந்து ஆதரிக்கணும், அவனை ஏன் வாங்க கூட்டணி பேசலாம் என்று நாம ஏன் அழைக்கணும்? அதனால முதல்ல திமுக கூட்டணியில் நாங்க இல்லை, நாங்க யாருடன் கூட்டணி என்பதை பற்றி டெல்லியில் இருக்கின்ற தலைமை முடிவு எடுக்கின்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் நாங்க வாய் திறக்க மாட்டோம் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கட்டும், அதற்கு பிறகு நாம கூட்டணி பத்தி பேசலாம் அப்படின்னு தவேகா நினைக்குது. யார் சொன்னது அப்படின்னு கேட்பீங்க. நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்களே சொன்னார், உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னங்க தவேகாவுடன் காங்கிரஸ் வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆதவ அர்ஜுனா சொல்லுவாரு, அட அறிவாலய வாசலுக்கு வெளியே நின்றுட்டு எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க கதறி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சி சமூக நீதி கட்சியாக நான் பார்க்கிறேன், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான கட்சியாக நான் பார்க்கிறேன் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை கொடுத்து அறைக்குள்ள அழைத்து முதல்ல பேச சொல்லுங்க திமுகவை. அப்படி பேசிய பிறகு ஒத்து வரலன்னு வச்சுங்களேன், தவேகாண்ட வர சொல்லுங்க, அதற்கு பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதையை திமுக தர சொல்லு. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா, ஏயா ஒரு குழு போட்டிருக்கோம், திமுகவும் ஒரு குழு போடக்கூடாதா, ரெண்டு பேரும் கூட்டணி உட்காந்து பேசலாமே அப்படின்னு காங்கிரஸ் ஒரு 36 நாட்களாக காத்துக்கிட்டு இருக்கின்ற தருணத்துல திமுக பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஐடியா பண்ணி வேற ஒரு காய் நகரத்துல செய்யலாம். என்ன காய் நகரத்துல செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு பொறுப்பாளராக கிரிஷ் ஷோடிங்கிற போட்டிருக்குது காங்கிரஸ் கட்சி. அந்த ஆளு திமுக சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டானா. அதனால நம்ம கனிமொழி அவர்களை அனுப்பி டெல்லிக்கு, ஏயா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கீங்கல்ல, அந்த ஆள் நாங்க சொல்றதை கேட்க மாட்டோம், அதனால மாத்துங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் போயிட்டு டெல்லியில ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட்டு வந்தாங்களாம்.
உடனடியா ராகுல் காந்தி சொன்னாரா, எங்க கட்சியில யார் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று பற்றி நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். கிரீஷ் ஷோடிங்கரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு எதிராக பேசினாரா, காங்கிரஸ் நலனுக்கு எதிராக பேசினாரா? கிரீஷ் ஷோடிங்கரை மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து எந்த புகாரும் வரலையே. ஏன் திமுக புகார் தெரிவிக்கிறீங்க? உங்களை ஏதாவது காயப்படுத்தி இருக்கின்றாரா? உங்களுக்கு எதிராக பேசியிருக்கின்றாரா? உங்க கட்சி விஷயத்தை தலையிட்டு இருக்கின்றாரா? காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ அதான் பேசியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக கிரீஷ் ஷோடிங்கர் அவர்களை நீங்க மாத்தணும்னு சொல்றீங்க? எந்த விதத்துல மாத்தணும்னு சொல்றீங்க? நீங்க கிரீஷ் ஷோடிங்கர் அவர்களை அழைத்து உட்கார வச்சு பேசுனீங்களா? கூட்டணி தொடர்பாக அவர் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னாரா? கிரீஷ் ஷோடிங்கர் அவர்கள் குழு போட சொன்னாரே, போட்டீங்களா? அப்ப திமுக பக்கத்துல தவற வைத்துக் கொண்டு எதற்காக கிரீஷ் ஷோடிங்கர் அவர்களை மாத்தணும்னு சொல்றீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கனிமொழி கிட்ட ரெய்டு விட்டாராம். கனிமொழி அவர்கள் அதிலிருந்து இது நாள் வரைக்கும் பார்லிமெண்ட்ல பிரச்சனை ஏற்பட்ட பிறகு கூட ராகுல் காந்தியை சந்திக்கவே இல்லையா? ராகுல் காந்தியை சந்தித்து ஆதரவும் தெரிவிக்கலையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மோடி அவர்கள் தாக்குவதற்காக திட்டம் போட்டாங்களாம். சோ இந்த மாதிரியான சர்ச்சையெல்லாம் எழுகின்ற பொழுது கூட காங்கிரசுடன் நாங்க இருக்கின்றோம், ராகுல் காந்தியுடன் நாங்க இருக்கின்றோம், காங்கிரஸ் பெண் எம்பிகளுடன் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெண் எம்பியாக திமுகவினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கவில்லையா? அவங்க நடத்துகின்ற போராட்டங்களை கூட அவங்க கலந்து கொள்ளவே இல்லையா? சோ அந்த அளவுக்கு ரெய்டு விட்டாராம் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கின்ற போது நம்முடைய கனிமொழிக்கு. அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவ்வளவு ஆடுறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு தான் திமுக இன்னும் குழு போடவே இல்லையாம். அது மட்டும் இல்ல, முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் இந்நாள் கனிம வளத்துறை அமைச்சருமாய் இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் நேற்று பேட்டி அளித்தார். நீங்க பாத்தீங்களா இல்லையா? திமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகள் எடுத்திருக்கிறோம். அந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது என்று நீங்க கேக்குறீங்களா? அதிமுக பாஜக கூட்டணியை விட நாங்க அதிக வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கிறோம், அசால்ட்டா வெற்றி பெறுவோம், அதனால எங்களை யாரும் குறைத்து மதிப்பிட தேவையில்லை அப்படின்னு ரகுபதி அவர்கள் சொன்னார். இதுல இருந்து யாருக்கு செய்தி சொல்றாரு தெரியுமா? அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தான் செய்தி சொல்றார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்தா அதான் திமுக வெற்றி பெறும், காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக வெற்றி பெறாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் செய்தி சொல்றதுனால எங்க ஆளுங்கட்சியா இருக்கிறங்க களத்துல என்ன நிலவரம் என்று எங்களுக்கு தெரியாதா? காங்கிரஸ் கட்சி தான் தெரியுமா? அதனால நாங்களும் பல்வேறுபட்ட கருத்து கணிப்பு எடுத்துட்டோம். திமுக பாஜக கூட்டணியை விட எங்க கூட்டணி எவ்வளவு வாக்கு வாங்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். வெறுமனே பத்திரிகையில் வருகின்ற கருத்து கணிப்பை மட்டும் நாங்க வச்சுக்கிட்டு பேசல, நாங்களும் கருத்து கணிப்பு எடுத்துருக்கோம். எங்களுக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கின்றாரு. அதுலயும் மிக முக்கியமாக பெண் என்ற அமைப்பு இருக்குது. அந்த பெண் என்ற அமைப்பை பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய மருமகன் தான் நடத்துறாரு. அவரும் பாத்தீங்கன்னா திமுக செல்வாக்கு தொடர்பாக ஆய்வு நடத்தியிருக்கின்றார். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நாங்க சும்மா இருப்பதாகவும் காங்கிரஸ் இருந்தாலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றதும் வெத்து வேட்டு. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ரொம்ப ஆட வேண்டாம் அப்படின்னு மறைமுகமா செய்தி சொன்னாரு. அப்போ மக்கள் மத்தியில என்ன மனநிலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திமுக இருக்குது, 2வது அதிமுக கூட்டணி இருக்குது, 3வது தவேகா இருக்குது. அதனால தான் தவேகாவுக்கு 42% இருக்காது, ஒருவேளை 24% இருக்கும் அப்படின்றது ரகுபதி அவர்கள் சொல்றார். சோ மொத்தத்துல ரகுபதி அவர்கள் சொல்றதுனால இந்த கருத்து கணிப்பு எல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. யாரையாவது சரி கட்டுறதுக்காக இல்ல திமுக கூட்டணி பில்டப் பண்ணி மக்களிடையே தான் வெற்றி பெறும் என்ற கருத்தில உருவாக்குவதற்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆக மொத்தத்துல முதல் 2 இடத்துல இருப்பது அதிமுக திமுக கூட்டணி தான் என்பது உறுதிப்பட பேசுறாரு. ஆனா தவேகாவுக்கு 24% என்கின்ற பொழுது எந்த கூட்டணியும் இல்லாம 24%னா காங்கிரஸ் அங்க போச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அது ஒரு 30% பெற்றுமே. 30% பெற்றாலே போதும் இந்த 4 முனை போட்டியில ஆட்சியை பிடிச்சிடலாமே. ஒரு நடிகனா இருப்பதனால விஜய் தமிழகம் முழுவதும் இந்த ஆதரவு பரவலா இருக்கும், ஒரு தொகுதியில் மட்டும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக விஜய்க்கு மட்டும்தான் போட்டியா, இல்ல போட்டியில திமுக இருக்குதா என்ன நமக்கு தெரியலங்க. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு பற்றி எல்லாம் பேசுறதுனாலும், காங்கிரஸ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்த பிறகும் குழு போடாததுனாலும், 3வது தவேகா போன்ற கட்சிகளை காங்கிரஸை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம், வர சொல்லுங்க அப்படின்னு அழைக்கல. முதல்ல திமுக கிட்ட பிரச்சனை தீர்த்து வர சொல்லு அப்படின்னு காங்கிரஸ திமுக பக்கமே தள்ளுறதுனாலையும் இங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நடுத்தருவில் நிற்பது போலதான் நமக்கு தெரியுதுங்க. ஆனா ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சி தன் தகுதியை மீறி ஆளாத ஆட்டெல்லாம் ஆடினாங்க. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு திமுக 10 பைசாக்கு மதிக்கல,
இப்ப சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பலவீனமான விஷயங்கள் தான். திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை கண்டுக்கல என்ற விஷயம் தான். அதுலயும் கூடுதலாக கண்ணப்பன் அவர்கள் எப்போதும் நேரு அவர்கள் தான் பேசுவாரு, காங்கிரஸை கழுவி ஊத்துவாரு. இந்த முறை கண்ணப்பன் வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திருக்காரு. எப்படி ஊத்திருக்காரு தெரியுமா? காங்கிரஸ்ல 2 பேர் இருப்பான், அவன் தேர்தல் நேரத்துல நம்ம உயிரை வாங்குவான். ஆனா வேணாடா போடா அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா தலைவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அது தலைவருடைய முடிவு, நம்ம என்ன பண்ணி தொலைக்கிறது. இப்ப கூட செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு வந்தாரு. ஆனா கூட நின்று போட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன பண்றது, போட்டோ தானே எடுத்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்பி விட்டோம் அப்படின்னு பேசுறாரு. 2வது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பில்டப் பண்றானுங்களே. ஆனா 67க்கு பிறகு அவனுக்கு எங்க ஜெயிச்சானுங்களா அப்படின்னு ராஜகண்ணப்பன் பேசுறாரு. அது மட்டும் கிடையாது, திமுகவை தோக்கடிப்பதற்கு விஜயெல்லாம் வந்துட்டான்னு சொல்றாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆராலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தோக்கடிக்க முடியல, இவன்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் அம்மானு காலில் விழுந்து கிடந்த ராஜகண்ணப்பன் ஜெயலலிதான்னு பேர் சொல்றாரு. எம்ஜிஆரால தான் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டாரு, எம்ஜிஆரால தான் இவ்வளவு சம்பாதிச்சாரு எம்ஜிஆர். ஸோ மொத்தத்தில் எந்த கட்சியில் இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள தேவையில்லை அப்படின்றது திமுகவினருடைய எண்ணம். அதை தான் ராஜகண்ணப்பன் சொல்றாரு. ஆனா அவங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு ஆசைப்படுறாராம், வச்சுன்னு போட்டோமே அப்படின்னு ராஜகண்ணப்பன் சொல்றாரு. இன்னொன்னு, செத்தாலும் கூட்டணி ஆட்சி கிடையாது. ஏயா வெறுமனையா 90 தொகுதிகள் வெற்றி பெற்று நாங்க ஆட்சி நடத்தணும். கலைஞர் அன்னைக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கல, இன்னைக்கு நாங்க 150 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம். இப்ப போய் எப்படா கூட்டணி ஆட்சிய தனித்து ஆட்சி அமைக்க போறோம், எப்படி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்ற ராஜகண்ணப்பன் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை கேவலப்படுத்துகின்றாரு. 10 பைசாக்கு மதிக்கவே இல்லை. அதனால இப்படி தொடர்ச்சியாக திமுக அவமதிக்கின்ற பொழுது, உரிய மரியாதை தராத பொழுது, தவேகா பக்கம் போனாவது ஏதாவது மரியாதை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ்லாம் தேவையில்லை, அங்க தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த தலைவர்களும் ஒற்றுமையா இல்லை. ஸோ அந்த வியாதி தவேகா பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். தவேகா இப்பதான் வளர்ந்து வர கட்சி, ஆளுக்கு ஆளுக்கு அடிச்சுக்குவான், தேவையில்லாத விஷயம் என்னத்துக்கு அப்படின்னு நினைச்சாங்களே என்ன தெரியல. இல்ல காங்கிரஸ்ல 58 தலைவர்கள், ஆளுக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த 58 தலைவர்களும் ஒருமித்த முடிவெடுத்து நம்ம தவேகால வேலை பார்ப்பாங்களா, கூட்டணி வைப்பாங்களா தெரியாது. காங்கிரஸ்ல 108 தலைவர்கள், 108 பேருக்கும் 108 எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த 108 எதிர்பார்ப்பும் தவேகாவில் பூர்த்தி பண்ண முடியுமா? காங்கிரஸ் முதல்ல திமுக கூட போறது நல்லது, தேவையில்லடா சாமி, நம்ம தனித்தே களம் காண்போம், நமக்கு என்ன பலம் என்பதை பற்றி தமிழக மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் தலைவர்களிடத்திலும் சரி இந்த தேர்தலில் நிரூபிப்போம். அடுத்த தேர்தலில் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தலைமையில் கூட்டணி வந்துடும், நம்ம வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகலாம். அதனால தேவையில்லாத எடுத்து வேட்டிகளை விட்டுட்டு குத்துதே கொடையதேன்னு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதனால முதல்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்க, தவேகா கூட்டணிக்கு வரதை பத்தி பிறகு சிந்திக்கலாம் அப்படின்னு ஆதுவாச்சுன்னா தெளிவா சொல்லிட்டாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஏன்பா இந்த தேர்தலை தனித்தே களம் கான் அப்படின்னு விஜய்க்கு உத்தரவிட்டு இருக்கின்றாராம். ஏன்னா காங்கிரஸ் போச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் சில கட்சிகள் தவேகாவுடன் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அரசியல் களத்துல 3 பெரிய கூட்டணிகள் நிற்கும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆனா விஜய்க்கு நிறைய பேர் வர்றாங்க, கூட்டணியும் இருக்கிறது, அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிராக இருக்கிறவங்க விஜய் பக்கம் சாய்ந்து ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை தனித்து நின்னார்னு வச்சுங்களேன், ஆனா அவர் தனித்து நிக்கிறாரா, எங்கடா ஜெயிக்க போறாரு அப்படின்ற எண்ணம் வரும். அதனால அதிமுக பாஜக கூட்டணி பெருசா இருக்கிற தருணத்துல திமுக வேண்டாம் என்ற முடிவு எடுக்கிறவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா பெரிய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற உளவியல் தமிழக மக்கள் மத்தியில் இருக்குது. அதிமுக பாஜகவும் இப்ப இருப்பதை விட இன்னும் பல கட்சியில கூட்டணியில் சேர்க்க போறாங்க, இன்னும் பலமான கட்சியாக பெரிய கூட்டணியாக தென்படும். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து நில்லுங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருப்பதனால தவேகா காங்கிரஸ் வேணடா சாமி அப்படின்னு சொல்லுது. திமுக பொறுத்த வரைக்கும் எங்கும் போறதுக்கு காங்கிரஸுக்கு வழியே கிடையாது, நாம வழிக்கு அது வந்து தான் ஆக வேண்டும். அதனால அடிக்கிற வரைக்கும் அடிப்போம். டேய் காங்கிரஸ் கட்சிக்காரனை கேவலமா பேசுறது வரைக்கும் பேசுங்க, அப்பதான் அவன் வாய் முடியும் சும்மா இருப்பான், அவன் இஷ்டத்துக்கும் பேசுவான், நாம சும்மாவே இருப்பதா அப்படின்னு திமுக தலைமை சொல்லாம இங்க அரசு பாரதியா இருக்கலாம், ராஜகண்ணப்பனா இருக்கலாம், காங்கிரஸ் இப்படிலாம் கழுவி ஊத்துவாங்களா? அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தகுதியை மீறி எங்க பார்த்தாலும் ஆடாத ஆட்டம் ஆடினது காரணமாக இன்னைக்கு நடுத்தருவில் நிக்குது. தவேகா பக்கமும் உங்களை கூப்பிடல, திமுக பக்கமும் உங்களை கூப்பிடலீங்களே, என்னங்க காங்கிரஸுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு செல்வ பெருந்துகிட்ட கேட்கும் போது,
எங்க கூட்டணி தொடர்பாக அகில இந்திய தலைமை முடிவெடுக்குங்க, அது வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு கடந்து போகின்றார். ஒரு நாளைக்கு முன்பெல்லாம் வந்து செல்வ பெருந்தகை திமுக கூட்டணி தான் இருப்போம், உறுதியாவே இருக்கிறோம், அதுல மாற்று கருத்து கிடையாதுன்னாரு. இன்னைக்கு திமுக கண்டுகொள்ளல, தவேகா வந்து அரவணைக்கலன்னு சொன்ன பிறகு டெல்லி தலைமையானது முடிவெடுக்கும், எல்லாத்தையும் அங்க சொல்லிட்டோம், அமைதியா போலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் சொல்றேன், ஆடாத ஆட்டம் ஆடினா எல்லாருக்கும் இதுதான் கதி. சரி நண்பர்களே, தவேகாவுடன் காங்கிரஸ் வருமா இல்ல திமுக உடனே இருக்குமா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.